எதனாலனா என் வீட்டுக்கார் வந்து நல்லவர் தான். அவர் அந்த மாதிரி நல்லவர் ஊர்ல தேடியத்தோட கிடைக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா நான் வெறுக்கிறேன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் ஆன புதுசுல ஏங்க எனக்கு நகை வேணும்னு கேட்டேன். 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. ஓ இப்பவே நம்ம 80 பவுன் வச்சுன்னா லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். உடனே ஏங்க நகை எனக்கு போதும் வீடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். வீடு வேணும்னா நீ நகையை கொடு, நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நமக்கு நகை இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, வீடு வாங்கிடலாம் சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் 80 பவுனையும் கொடுத்துட்டேன். வீடு கட்டி பினிஷ் ஆகிற டைம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வாஸ்துப்படி சரியில்லை, நான் வீடை சேல் பண்ணிடலாம், இப்போதைக்கு பசங்க படிப்பை மட்டும் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு. வாஸ்து சரியில்லாத வீடு தான் கட்டினாரா? அது எனக்கு தெரியல சார். அப்போ கட்டிட்டு வாஸ்து சரியில்லைன்ட்டாரு. வாஸ்து தெரியலன்னு என்ன வந்து சமாதானப்படுத்தி அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாங்க. இல்ல அது ஏன் வீடை வந்து வாஸ்து சரியில்லாத ஒரு வீடை கட்டி வித்திருக்கீங்க? அப்படி சொல்றது சம்மதிப்பாங்க அப்படின்றதுனால. அப்படிதான் சம்மதிப்பாங்க. நான் நல்லவனா கேட்டவனான்னு யோசிக்கிறேன். அது ரொம்ப நாளா ஒரு 3 மாசமா பூச்சி வேலை நாள் பண்ணாம இருந்தது. இதுதான் வாஸ்து சரியில்லை, அதனால தான் பூச்சி வேலை பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம வேற இடத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள எப்படியாவது சமாளிச்சு அதனால அப்படி சொல்லி